ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருளை வந்து சேர்த்து ரெடி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கருஞ்சீரகத்தோட ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ஆயில் வந்து பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பராக செம்மையான ஒரு ஹேர் டை ஆயிலு. இது வந்து நீங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தடவுன செகண்டில் உங்கள் முடியில் வந்து பிடிச்சிக்கும். ஆயில் வந்து இந்த கலர் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது, அது என்ன பொருள், கருஞ்சீரகத்தோட அப்படி என்ன பொருள் அப்படின்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் தலையில் தடவி 1 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹெர்பல் சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வாருங்க. முடி வந்து அந்தளவு கலர் நிரந்தரமாக நம்மளுக்கு கருப்பாகும். செம்மையாக ரெடி பண்ணுற ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க, இந்த ஹெர்பல் ஆயிலை, இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், சொல்லவே முடியாத அளவுக்கு ஆயில் வந்து கையில் எந்த அளவுக்கு கலர் பிடிக்குது அப்படின்னா ஆச்சரியம்தான். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஆயில் தான். பிளாக் ஆயில்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. சரி, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கருஞ்சீரகத்தோட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் டை வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்லா வந்து நிரந்தரமாக உங்கள் முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி டை வந்து ரொம்ப பொருள் போட்டு யூஸ் பண்ண முடியாதவங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இந்த பொருளை சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதோடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்கடுகு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி கலரில் இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேரே வந்து வெண்கடுகு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறையா விதத்துக்கு பயன்படுத்துவோம். முடிக்கும் டைக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அதே அளவுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் வந்து கடுகு, வெண்கடுகு எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இது கூடவே 2 ஸ்பூன் வந்து கடுகு, நம்ம தாளிப்புக்கு சேர்ப்போம் இல்லையா, இந்த கடுகு. இதை இப்போ 3 பொருளையும் நம்ம சேர்த்து தான் கருஞ்சீரகத்தோடு நீங்கள் இதை மட்டும் சேர்த்துட்டு செம்மையாக வந்து டை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இது எப்படி ரெடி பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு தலைக்கு வந்து நீங்கள் குளிக்கவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து தலையை சீவிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு டையை அடித்த மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து கடுகு இப்போ வந்து வெடிக்கிற பதமாக வருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து ஒரு தட்டோ இல்லை ஏதோ ஒரு பேப்பரோ வந்து வச்சுருங்க. ஏன்னா தெரிச்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே கடுகு வந்து வெடிக்கும். அதனால் இது மேலே வந்து சிம்பிளாக கொஞ்சம் ஹீட் ஏறிடுச்சு அப்படின்னா, வெடிக்கிற மாதிரி பதம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பகலை அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து வச்சிட்டிங்கன்னா முகத்துலலாம் தெரிக்காது. இல்லைன்னா கடுகு வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா செதறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு ஒரு பகலை அல்லது ஒரு அட்டை அந்த மாதிரி வந்து மேலே வச்சுருங்க. லைட்டாக கடுகு வந்து சூடு ஏறட்டும். வெடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் இது வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா சூடு ஏறிடுச்சு. வெண்கடுகு எல்லாமே சரிபாதி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கருஞ்சீரகம் சரிபாதி எடுத்துக்கோங்க, கடுகும் சரிபாதி எடுத்துக்கோங்க. அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து மூடி வச்சாச்சு. நல்லா பாருங்கள், வெடித்து அந்த சவுண்டெல்லாம் வந்து அடங்கிருச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு தட்டோ இல்லை தட்டு இருந்தால் கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிப்பு. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து செதறிடும். அதுக்காக தான் நான் இந்த ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு தட்டு கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வெடிக்கல பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். சிம்மில் வச்சு வறுத்தாவே போதும், நல்லா ரெடி ஆயிரும். இப்போ கீழே இறக்கிடலாம்.
கொஞ்சமாக லைட்டாக ஒரு வெதுவெதுப்பான சூடு ஆறுற வரைக்கும் இதை நல்லா வந்து அந்த பாத்திர சூட்லேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழி பாத்திரமாக எடுத்திங்கன்னா மேலே வந்து தெறிக்காது. இல்லை இரும்பு கடாய் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஓகே தான், இரும்பு சட்டியில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் எப்படின்னு பாருங்கள். இது கூட இன்னொரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். அது சேர்க்குறப்ப உங்கள் முடியை வந்து நல்லா மாதக்கணக்கில் முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். இதோட எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். வெறும் கருஞ்சீரகத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு கலர் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிற மாதிரி பொருளை சேர்த்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தோட மெலனின் சத்துக்கள் சுத்தமாக நம்மளுக்கு முடியில் கிடச்சி நல்ல முடியை வந்து வேரிலிருந்து கருப்பாக்கி கொடுக்கும். அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட்டும் கொடுத்துருக்குங்க. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி ஜாரில் ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துகிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற வெதுவெதுப்பாக இருக்கிறப்பவே இதில் ஜாரில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு. சூப்பராக வந்து கலரும். இது வந்து நீங்கள் வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் தேவையில்லை. ஏன்னா நல்ல நைஸ் பவுடரும் வந்து அரைப்பட்டுருச்சு பாருங்கள். நம்ம இதில் வந்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் பவுலில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஆயிலோட கடுகோட இதுவும் நம்ம அந்த கருஞ்சீரகத்தோட இதுவும் ஆயில் வந்து நல்லா ஒரு பிசுபிசுப்பு பிடிக்குது. நல்ல கலர் பிடிக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள், முக்கியமான பொருள் என்னென்னா கடுகு எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம், சரிங்களா? இந்த கடுகு எண்ணெயில் சேர்த்து நீங்கள் இந்த தடவுறப்ப தான் உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கும். அதனால் கண்டிப்பாக கடுகு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. தேங்காய் சேர்க்குறத விட நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் கடுகு எண்ணெயில் ரெடி பண்ணுறப்போ முடியை வந்து டோட்டலாக வந்து வேர்க்கால்கள் இறங்கி நல்லா கருமையாக்கி கொடுக்குங்க. நிறையா பேர் வந்து தேங்காய் கலந்து சேர்க்கணுங்கன்னா தேங்காய் நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சேர்ந்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் இல்லை, சப்போஸ் கடுகெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கடுகெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் நல்லா சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து பயன்படுத்துகிற முறையும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ஆயில் அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து விளக்கெண்ணெய் உள்ளே சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா கடுகெண்ணெய் உள்ளே சேர்த்துருக்கோம். அதோடு இந்த பவுடரையும் நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். 5 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மாதிரி கலந்து விடுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஆயிலில் வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து அந்த நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்த அந்த கூலிங் பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இருக்காது. குளிர்ச்சி அதிகமாக இருந்துச்சா தலைவலிக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால. அதனால் கண்டிப்பாக இது வந்து சிம்மில் போட்டுட்டு இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
தண்ணியை கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு லைட்டாக கொதிக்கிற இதுலேயே இந்த ஆயிலை நல்லா இப்படி கலந்து விடுங்க. கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த திப்பு திப்பாக இல்லாமல் ஆயில் வந்து நல்லா நைஸாக இங்கே பாருங்கள் ஓரளவு நல்லா சூடாகி தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை அப்படியே வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு மினிமம் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நிமிஷம் ஆனதே அந்த மேலே வந்து பாருங்கள் கொதிக்கிற அந்த ஒயிட் கலரில் வந்து மாறி நுர கட்டுது பாருங்கள். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்சிங் ஆகணும். ஆயில் இப்படி எடுத்திங்கன்னா அந்த பொடியும் ஆயிலும் திப்பு திப்பாக இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக வந்து மாறிடணும். இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா நல்லா வந்து கலந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்ந்துக்கிற ஃபீல் வராது. அதே மாதிரி ரொம்ப போட்டு ஷாம்பு போடணுமா சோப்பு போடணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நார்மலாக ஹெர்பல் சீக்காய் தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம். நல்லாவே ஒரு நிரந்தரமாக இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ நிரந்தரமாக உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாக்குறத நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். நல்ல ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் டை ஆயில் தான். சரிங்களா? இப்போ கீழே இறக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் தலையில் வைக்கிறப்பவே முடியல நல்லா வந்து பிடிச்சிக்கும். இது நம்ம எதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக உங்கள் முடியில் வந்து ரொம்ப நேரம் வந்து பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது டைட்டாக போய்க்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்தோம். அதே மாதிரி முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விளக்கெண்ணெய் சேர்த்து தடவுறப்ப முடி வந்து கொட்டுற பிரச்சனை இருக்காது. கலர் வந்து பாருங்கள், நம்ம அந்த வெண்கடுகும் இது 2 சேர்க்குறப்ப கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இது ரிசல்ட் கொடுக்கும். போட்ட 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சு பாருங்கள். 2-3 டைம்லேயே உங்கள் முடி வந்து நல்ல கலர் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள். தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.